ஃப்ளைட்டில் மும்பைலேருந்து வரும்போது 2 பேரும் எதாச்சும் சந்திச்சு பேச ஆரம்பித்தோம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டேன் நான். அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை 14 வயசு இருக்கும்போது சின்பாத் படம் அடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட சொன்னான். பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டேஜியாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான். இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இப்படி தான் இது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள. ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை. மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன். அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட அந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ என்ஜாய் பண்ணுற இடம்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அவ்வளோதான் வழியே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். படம் நல்லா வந்திருக்கு. என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதை விட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி. வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.